ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தற்போது காணக்கூடிய நிகழ்ச்சி என்னென்னா, இந்த லான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது சுமார் 10,000 ஸ்கொயர் ஃபீட் லான். இது இவ்வளோ பெரிய லான் நம்ம அமைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே லான் அமைக்கிறது ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறுபடியும் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபுல்லாக இப்போ ஒரு கொரியன் கிராஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை மெக்சிகன் கிராஸ். நம்ம கிராஸ் போடணும்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை லெவல் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லெவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணு கொத்து சாயில் லூஸ் பண்ணும் போதே இருக்கிற கல் ரப்பீஸ் எல்லாம் எடுத்துடணும். கம்ப்ளீட்டாக சாயிலில் கல்லெல்லாம் இருக்கக்கூடாது. மண் வந்து கூம்பு மண் கட்டியாகவே இருக்கக்கூடாது. அது செம்மண்ணால் இருக்கட்டும், இல்லை எருளையும் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் சாயில் வந்து பவுடர் மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக ரபீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருந்தால் ஒரு அடிக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், மண்ணை நல்லா கொத்தணும். மண்ணை நார்மலாக உள்ள மண்ணை கொத்திட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும், செம்மண் மணல் எரு ஆட் பண்ணணும். அப்போ எல்லாமே என்ன ரேஷியோ அப்படின்னா, மணல் 3% போடுங்க, செம்மண் 2%, எரு 1% போட்டால் போதும். நாம் பீச் ஓரமாக இருக்குது அப்படின்னா மணல் போட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துலேயே பீச் இருக்குது, நம்ம ஏற்கனவே மணல் உள்ள சாயில், அந்த மணல் உள்ள லேண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெறும் செம்மண் எரு போட்டு வச்சா போதும். ஆனால் எந்த காரணத்துக்கு ஒன்றும் கல் இருக்கக்கூடாது. சுத்தமாக என்ன பண்ணணும், நல்லா கொத்தி கம்ப்ளீட்டாக எடுக்கணும். கல் ரபீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மண் நல்லா சுத்தமான மண்ணாக இருக்க, அதுக்கு பிறகு நம்ம அது கூட செம்மண் ஆட் பண்ணணும். செம்மண் ஆட் பண்ணி எரு ஆட் பண்ணணும். ஜென்ரலாக நார்மலாக புதுசாக போடணுன்னா 3:2:1, 3 பங்கு மணல், 2 பங்கு செம்மண், 1 பங்கு எரு. இந்த கிராஸ் கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நான் கம்பெனிக்கு இல்லை சொந்த யூஸ் லான் போட போகிறோம் அப்படின்னா மணலை குறைச்சிக்கலாம். ஏன்னா மணல் நிறையா போட்டோம்னா வாட்டரிங் டெய்லி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம சொந்தமாக லான் போட போடுறது இருந்தால் 2:2:2 போடுங்க. 2 பங்கு மணல், 2 பங்கு செம்மண், 2 பங்கு எரு. நல்லா ஃபஸ்ட்டு மணலை மட்டம் பண்ணிவிடுங்க. மட்டம் பண்ணிவிட்டு செம்மண் அது மேலே அப்படியே தூவி பரவலாக விடுங்க. அப்போ இப்போது உதாரணமாக எடுத்துக்கோங்க, இப்போ 3 லோடு செம்மண் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது எரு எவ்வளோ வரணும், 1.5 லோடு வரணும். ஏன்னா 3:2:1 அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு 5 லோடு செம்மண் மணல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 பங்கு செம்மண், 1.5 பங்கு வந்து 1.5 லோடு வந்து எரு அடிக்கணும். நம்ம வீட்டுக்கு இது நம்ம சேல்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 3:2:1 போடலாம். ஏன்னா 3 பங்கு மணல் இருக்கணும். பீச் ஓரம்னா மணல் ஆல்ரெடி இருக்கும், செம்மண் எரு போட்டால் போதும். அப்போது ரேஷியோ தான் 3 பங்கு மணல். பிஸ்னஸ் பண்ணுறவங்க 3 பங்கு மணல், 2 பங்கு செம்மண், 1 பங்கு எரு போட்டால் போதும். ஏன்னா நம்ம கிராஸ் ரிமூவ் பண்ணும்போது அதிக செம்மண் போட்டால் ரொம்ப டைட்டாக இருக்கும், ரூட்டோடு வராது. அதனால நம்ம ரூட்டோடு எடுக்கணும்னா மணல் அதிகமாக இருக்கணும். அப்போ 3:2:1, 3 பங்கு மணல், 2 பங்கு செம்மண், 1 பங்கு எரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் நம்ம டிப்ளிங் பண்ணலாம். டிப்ளிங்னா கிராஸ் பிரித்து வைக்கிறது. ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்கள். இந்த பாருங்க, இது ரூட்டு தெரியுதுங்களா? இதை ரூட்டை நம்ம 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் இப்படி வச்சா போதும். இது கிராஸ் வச்சு இப்போ வந்தது எல்லாமே லான் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பிரான்ச்சஸாக வச்சா போதும். நம்ம ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் லான் போட போகிறோம். இது 10,000 ஸ்கொயர் ஃபீட் லான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட் லான் போகிறோன்னா நம்ம ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட் கிராஸ் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். நம்ம இதை மாதிரி கிராஸை பிரிக்கணும். அடர்த்தியாக இருக்க டர்ஃபிங்கு அப்படியே ஃபுல்லாக மேட்டு மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி பிரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுன்னா அந்த மாதிரி ரூட்டோடு இருக்கும். இந்த பார்த்தீங்களா, ரூட்டோடு இருக்கும். அது ரூட்டோடு நம்ம வச்சோன்னா 3 இன்ச்சு 4 இன்ச்சு கேப் விட்டு வைக்க என்ன ஆகும், 3 மந்த் 4 மந்த்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு லான் இருக்கும். ஒன்ஸ் லான் மூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லா க்ரீனாக டார்க் க்ரீனாக பெரிய லான் கிடைக்கும். அதனால் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் மணல் 3 பங்கு, செம்மண் 2 பங்கு, எரு 1 பங்கு போடணும். நம்ம வீட்டு தேவைக்கு இல்லை நம்ம ஆஃபீஸில் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து 2:2:2 போடுங்க. ஏன்னா 2 பங்கு மணல், 2 பங்கு செம்மண், 2 பங்கு எரு. ஏன்னா வாட்டரிங் நிறையா போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கிராஸுக்கு நம்ம போட்டுக்கலாம். செம்மண் அதிகமாக போடும்போது நம்ம ஈரம் தக்க வைக்கும், எருவும் இருக்குது, அதனால் நமக்கு தக்க வச்சுக்கும். மணல் கம்மி இருக்கனால அதிகமாக பூமியில் நீர் உறிஞ்சி போகாது, கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை போட்டு நம்ம தரமான லான் போட்டால் இதை பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லான் ஃபுல்லாக பெரிய 10,000 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம். இது நம்ம போட்டு 3 மந்த்துக்குள்ளே லான் ஒன்ஸ் கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் வரும்போது நல்லா க்ரீனாக இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிராஸ் வச்சுட்டு யூரியா போட்டுறாதீங்க, நல்லா குரோத் ஆகட்டும். ஒன்ஸ் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம யூரியா போட்டு மறுபடியும் ஒரு மாதிரி தண்ணி போட்டோம்னா நல்லா டார்க் க்ரீன் கிடைக்கும். அது பிறகு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். இல்லை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க லானை
பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எந்த கெமிக்கலுமே போட்டுறாதீங்க. நிறைய பேர் செய்கிற தவிர கிராஸ் நட்டு 10 நாளில் என்ன பண்ணுவாங்க, ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்காக யூரியா போட்டுருவாங்க, டிஏபி போடுறாங்க, அந்த மாதிரி மேலே கொஞ்சம் கவுமினீர் போடுறாங்க. அப்படிலாம் போடும்போது என்னென்னா வாட்டரிங் பண்ணும்போது ப்ராப்பராக வாட்டரிங் இல்லை அப்படின்னா கிராஸ் ரூட்டு காஞ்சிடும். அப்போ ரூட் ட்ரை ஆனால் லீஃப்லாம் பர்ன் ஆகிடும், வேலை முடிஞ்சிச்சு. கெமிக்கல் இங்கே அதிகமாக ப்ராப்பர் வாட்டரிங் இல்லைன்னா ப்ராப்ளம். நீங்கள் லான் மூவ் பண்ண பிறகு ஒன்ஸ் மூவ் பண்ண பிறகு கெமிக்கல் அப்ளை பண்ணோன்னா அப்போ வாட்டரிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உடனே பேர்ன் ஆகாது. நம்ம ஆல்டர்னேட் டேஸ் கேப் விட்டு பண்ணும்போது அது கிளியர் ஆகிடும். அதனால நமக்கு தரமான லான் கிடைக்கும். இதான் லான் போடுற முறை. அதனால் டிப்ளிங் வச்சுக்கோங்க. டிப்ளிங் கிராஸ் நட்டவுடனே டெய்லி வாட்டரிங் பண்ணணும். மார்னிங் ஈவினிங் டைமில் பண்ணுங்கள், லஞ்ச் டைம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மதிய டைமில் பண்ணாதீங்க. காலையில் 7 மணிக்கு பண்ணுங்கள், இல்லைன்னா ஈவினிங் பண்ணுங்கள். நமக்கு தரமான லான் உருவாகும். நன்றி வணக்கம். புதுசாக சேனல் பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.